படிக்கிறதுக்கும் நம்ம ரஷ்யாவில் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ வந்துட்டு இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா நீட் எழுதணும். இங்கேத்துக்குமே வந்து நீட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீட்டில் பாஸ் ஆனால் தான் இங்கே நம்மளால் வந்துட்டு அட்மிஷன் வாங்க முடியும். ஓகே. ஆனால் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. என்னென்னா, இப்போது எப்படி சொல்கிறது, இந்தியாவில் வந்துட்டு நீட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கணும்னா சம் கட் ஆஃப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா யூனிவர்சிட்டி, எங்கள் யூனிவர்சிட்டின்னு இல்லை, இங்கே ரஷ்யாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பாசிங் பர்சன்டேஜ் இருந்தால் போதும், பாசிங் மார்க்ஸ் இருந்தால் போதும். அது ஒன்று. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் மட்டும்தான் இந்தியாவில் வந்துட்டு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தோன்னாக்கா when comparing to deemed universities in India, இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படி சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் சேம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு இங்கே டிகிரியும் வந்து ஜென்ரல் எம்டி ஃபிசிஷியன் தான் கொடுப்பாங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா கம்பேரிங் டு இந்தியா? இப்போ வந்துட்டு இங்கே வந்து சிஸ்டமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து குவார்டைல் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து செமஸ்டர் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. குவார்டைல் சிஸ்டம் இருந்தப்போ அது வந்து 4 குவார்டைல்ஸ் இருக்கும். செமஸ்டர் இருக்கிறதுனால 2 செமஸ்டரு. எங்களுக்கு வந்துட்டு சிபிஸ் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்தியானா நம்ம வந்து அரியர் அப்படி தானே வச்சு கிளியர் பண்ணுவோம் எக்ஸாம்ஸ். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலி ரீஒர்க் சொல்லி. ஏன்னா இப்போது அரியர்னா அது அப்போ மட்டும்தான், அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துட்டு அப்போது எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது இங்கே. அதுவும் இல்லாமல் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு ஊரில் இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கும் எங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்னா அனாட்டமி அண்ட் ஹிஸ்டாலஜி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இயரில் தான் வந்துட்டு ஃபிசியோ பயோகெம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போவுமே ஃபஸ்ட் இயரில் கூட எங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் இருக்காது அனாட்டமி அண்ட் ஹிஸ்டாலஜி. செகண்ட் இயரில் வந்துட்டு தேர்ட் செமஸ்டர் எண்டில் தான் வந்துட்டு நாங்கள் எக்ஸாம் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. என்ன சமைப்பீங்க நீங்கள்? நான் பேசிக்காக ரைஸ் வைப்பேங்க. ஓகே, அதுக்கு ரைஸ் எல்லாரும் வச்சு தாங்க பார்க்கணும். ரைஸ் விட்டால் வேறு ஏதாவது சமைப்பேன். லைக் பேன் கேக், ஆஃப் பொட்டேட்டோ ஆஃப் பாயில், பொட்டேட்டோ ஆஃப் பாயிலா, பொட்டேட்டோ ஆம்லெட், பொட்டேட்டோ ஆம்லெட், இந்த மாதிரி நிறையா சமைப்பேங்க. புதுசாக நானே கண்டுபிடிப்பேன். ஓகே. நீங்கள் என்ன சமைப்பீங்க? நம்ம வந்துட்டு சாம்பார், அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சமைக்கவே பிடிக்கலனா தயிர் மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது. அப்புறம் வெளியிலையும் சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரிலாம் கிடைக்காது. சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் வந்துட்டு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். ஷவர்மா, டோனர், பர்கர், பீட்சா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, சொல்லுங்கள். அப்ராடில் எம்பிபிஎஸ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது பூவி? அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அதில் வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. எப்படின்னாக்கா நிறைய பாசிட்டிவும் இருக்குது, சில எப்படி சொல்கிறது ஹோம் சிக்லாம் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி அதுக்கு வந்து வார் சாங்ஷன் ஏரியாவில் இருக்கிறதுனால எங்களால் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நாங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயினாக டொமஸ்டிக் ஃப்ளைட்டுங்க. ஊருக்கு போகிறதுக்கே 3 நாள் ஆகிடுது. அதுவும் ட்ரெயினில் தான் போகணும். ஓகே தான், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஃப்ளைட் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தென் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி நீங்களே சமைக்கிறீங்களா? இல்லை செல்ஃப் குக்கிங் தான். ஏன்னா நீங்களே பார்த்துருக்கலாம், இவர் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸ்பெகட்டி வந்து பாஸ்தான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. சாரிங்க, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ செல்ஃப் குக்கிங் தான். கிச்சன்லேயும் குக் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் யூஸ் பண்ணியும் குக் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, தென் வேறு என்ன? ப்ரீவியஸ் கைஸ், இன்றைக்கி எங்களுக்கு ஒர்க்கிங் டே. எனக்கு இன்றைக்கி நிறைய கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி என் கூட என் ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட போய் பேசுவோம். ஹாய் பூவி. ஹாய் தர்மா. இன்றைக்கி என்ன கிளாஸ் உங்களுக்கு? எனக்கு இன்றைக்கி நர்சிங்கும் நார்மல் ஃபிசியாலஜியும் இருக்குது. ஓகே,
கிளாஸ் முடிஞ்சா? நர்சிங் மட்டும் முடிஞ்சிருச்சு. நார்மல் ஃபிசியோக்கு வந்துட்டு பிரேக் இப்போ. ஓகே. வெரி லாங் பிரேக். லாங் பிரேக் இருக்கு. எஸ். எப்போ உங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சு எப்போ முடியுது இன்னைக்கு? எனக்கு 9:50க்கு ஸ்டார்ட் ஆகி 11:30க்கு முடியும் நர்சிங்கு. ஓ, that's அதோட fine. 3 to 6 தான் நார்மல் ஃபிசியாலஜி. ஓகே. கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஈஸியாக இருக்கா, டஃப்பாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்கு, அப்புறம் செகண்ட் இயர்ன்றதுனால. ஓகே. அண்ட் என்ன கிளாஸ் தருமா? எனக்கு இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ். ஓகே. நம்ம யூனிவர்சிட்டி பற்றி என்ன நினைக்கிறேன்? யூனிவர்சிட்டி வந்து நல்ல யூனிவர்சிட்டி தாங்க, படிக்கலாம். படிக்கலாம். ம். ஓகே. எப்படி கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கு? கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு அது ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் குரூப்பில் எத்தனை பேர்? என் குரூப்பில் மொத்தம் 12 பேர், ஒரு 10 பேர் வருவாங்க. 10 பேர் வருவாங்க. அட்டெண்டன்ஸ்லாம் மேண்டிட்டரியா? அட்டண்டன்ஸ் மேண்டட்டரிங்கிறது ஜஸ்ட் லைக் தட். ஜஸ்ட் லைக் தட். ஓகே. இப்போ ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் வருதா? எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் 2 எக்ஸாம்ஸ் வருது. அதை நாங்கள் கிளியர் பண்ண ஸ்டடி பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. படிச்சிட்டிங்களா எக்ஸாம்க்கு? இனி தான் படிப்பு ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு? எக்ஸாம்ஸ் வந்து ஃபிசியாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குங்க. ஓகே. யார் ஃபிசியோ? ஃபிசியோவுக்கு வந்து ஜிம்சன்கோ மேம், ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்லவங்க. ஓகே. ஃபிசியோவில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபிசியோவில் என்ன கற்றுக்கிட்டோம்னா, பயணம் மொத்த பாடி எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கற்றுட்ருக்கோங்க. அப்படியா? ஓகே. இப்போ என்ன டாபிக் போயிட்டுருக்கு? இப்போ டாபிக் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா, கண்ணு போயிட்டுருக்கு, ஐஸ். அதெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் தான் வரும். அது நீங்கள் ஓகே. அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி வேறு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த யூனிவர்சிட்டி பற்றி என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான யூனிவர்சிட்டி. பீஸ்ஃபுல். ஓகே. நல்ல யூனிவர்சிட்டி. ஓகே. வாட் அபவுட் த காஸ்ட்? காஸ்ட் வந்து ஓகே, அஃபோர்டபுள், நாட் டூ அஃபோர்டபுள், ஜஸ்ட் லைக் தட். வாட் அபவுட் த லிவிங் எக்ஸ்பென்சஸ்? லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஓகேங்க. Per நம்ம month? பர் மந்த் இட்ஸ் லைக் 4 to 5K. 4 to 5K. That's it? யா. Okay. What about the peoples here? Peoples are same as like in India. Some are good peoples, some are okay peoples. Okay peoples. Okay. உங்களுடைய ரஷ்யன் கேட்கலாமா நாங்கள்? ரஷ்யன்? ரஷ்யனில் பேசுறது அது கேட்கல நீங்கள். ஸ்ட்ராஸ்திச்சா இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நாங்கள் வந்து உயிர் பொழைச்சிட்டு இருக்கோம் இங்கே. ஆமாங்க. ஓகே. சரி வா, நம்ம யூனிவர்சிட்டி சுற்றி காட்டலாம். ஆமாங்க. ஓகே. ஆனால் இருங்க, இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாம் பிரேக்குக்கு இங்கே வந்தால் உட்காருவாங்க. எங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சர்ச். பூம், பாருங்க எவ்வளோ அழகான சர்ச். அவரோட அந்த கை உடைஞ்சதுக்கு இங்கே எப்படி ட்ரீட் பண்ணாங்க? இன்சூரன்ஸ் இருக்கா அவங்களுக்கு? இன்சூரன்ஸ்லேயே எல்லாம் கிளைம் ஆகிடுங்க. அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு பிளாஸ்டர் போட்டு விட்டுருவாங்க. ஓகே. நம்ம வீக்லி ஒன்ஸ் போய் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எங்களோட சர்ச். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு மெட்பயோ டிபார்ட்மெண்ட், இம்யூனாலஜி, மைக்ரோபயோ உள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ உனக்கு அங்கே தானே கிளாஸ்? எனக்கு இப்போ அங்கே கிளாஸ். மைக்ரோபயோ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? மைக்ரோபயோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷூ கவர்ஸ் போடணும். ஓகே. ஷூ கவர்ஸுக்கு என்னது ரஷ்யனில்? பக்கல் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அண்ட் லேப் கோட் அண்ட் கேப்பும் போடணும். எப்படி இங்கே லேப் கோட்ஸ் எப்படி இருக்கும்? லேப் கோட்ஸ் வந்து ஃபுல் ஹேண்டட் லேப் கோட்ஸ் தான் இங்கே போடணும் பேசிக்காகவே. அதுங்க vlog முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஓகே. பாய் கைஸ்.